கொங்கு வெள்ளை பிரியாணி. இதை நீங்கள் சைவம் அசைவம் 2 வகையிலையும் செய்யலாம். சிக்கன், மட்டன், மஷ்ரூம், சோயா எப்படி வேணாலும் செய்யலாம். 50 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கங்க, 2 பச்சை மிளகா, 2 இன்ச்சு இஞ்சி, 15 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். 100 கிராம் சோயா எடுத்துருக்கேன். அது கொதிக்கிற தண்ணியில் 10 நிமிஷம் போட்டுட்டு புளிஞ்சு விட்டு எடுத்துக்கங்க. அரைச்சி விழுது 3 டேபிள் ஸ்பூன் தயிர், கொஞ்சமாக உப்பு, புதினா கொத்தமல்லி சேர்த்து கலந்து விட்டுருங்க. 1/2 கிலோ சீரக சம்பா அரிசியை 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 சின்ன துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, ஒரு பிரியாணி இலை, 2 வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி, ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா. கலந்து வச்ச சோயாவையும் அதிலே போட்டு 2 நிமிஷம் வதக்குங்க. திக்கான தேங்காய் பால் 1 டம்ளர் ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி விதமாக சூடான தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி கொதித்தோன்னே அரிசியை சேர்த்துட்டு உப்பு அளவாக சேர்த்து கலந்து விட்டு 10 நிமிஷம் அப்படியே தம்மில் வைங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா சுட சுட ரெடி.